முத்து மேலையும் ஜாக்லின் மேலையும் இப்போ ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது மட்டும் நீடிச்சுன்னா முத்துக்குமார் ஜாக்லின் ரெண்டு பேருமே டைட்டில் அடிக்க மாட்டாங்க, இது கன்ஃபார்ம். இவங்க ரெண்டு பேருமே டைட்டில் ஜெயிக்கலனா வேற யாரு டைட்டில் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ராணவ் நடுவுல டைட்டில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கு. ஆக்சுவலா அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னால டிக்கெட் டு ஃபைனலுக்கான டிக்கெட்டை விஜய் சேதுபதி ரிவீல் பண்ணிட்டாரு. யார் இந்த டிக்கெட்டை ஜெயிச்சா நல்லா இருக்கும்ன்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ரயான்லாம் கஷ்டப்பட்டு போராடி ஆகணும் இந்த டிக்கெட் அடிக்க. ஏன்னா ரயானோட அக்கா அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு முத்தும் ஜாக்லினும் டைட்டில் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா முக்கியமான காரணமே ராணவ் தான். ஆக்சுவலா நேத்து ராணவ் தூங்கிட்டு இருக்கப்ப அவர் ஷோல்டர் மேல விஷால் தூங்கினாரு. இத முத்து ஜாக்லின் ரெண்டு பேருமே நோட் பண்ணாங்க. என்னதான் ஒருத்தன் பெயின் கில்லரே போட்டு படுத்திருந்தாலும் ஒருத்தன் மேல தூங்குறப்ப கூட வலி தெரியல, அவன் ஏமாத்திரான், நல்லாவே நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப இவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா ஸ்கூல் டாஸ்க்ல எல்லாம் ராணவ் சிம்பத்தி ஓட்ட வச்சுதான் செகண்ட் பிளேஸ்க்கே வந்திருந்தாரு. இனிமே ராணவ் அந்த மாதிரி சிம்பத்தி ஓட்ட எல்லாம் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் முத்துவும் இங்க பதிவு பண்ண விஷயம் வெளியில வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. இவங்க இதோட விடாம ராணவ் நடிச்சிட்டு தான் இருக்கான்ற மாதிரி பேசிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா ராணவுக்கு சிம்பத்தி ஓடலே டைட்டில் ஈஸியா வின் பண்றாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே ராணவுக்கு இன்னும் கை சரியாகலையா, இல்ல முத்து ஜாக்லின் சொல்ற மாதிரி இவர் நடிச்சிட்டு தான் இருக்காரா அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம எத்தனாவது லைக்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.